இந்த காலை வேளையில நான் உங்களிடத்துல ஒரு கொஷின் கேட்க விரும்புகிறேன். தேவன் இன்னைக்கு உங்களிடத்துல வந்து உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதை என்கிட்ட கேளு, நான் அந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கண்டிப்பா தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன கேட்பீங்க? வேலை வேணும்னு கேட்பீங்களா, இல்ல பணமா, இல்ல சுகமா, இல்ல என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா, இல்ல என்னுடைய குடும்பத்துல சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? நம்மள நிறைய பேரு உடனே நம்மளுடைய தேவைகளை தான் நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். ஆண்டவரே எனக்கு இது வேணும்ப்பா, ஆண்டவரே எனக்கு இது வேணும், இந்த ஆசீர்வாதம் இருந்தால் நான் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பேன், எனக்கு இது தாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிறைய டைம் கேட்குறோம். ஆனால் பைபிளில் ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க கேட்டது சாதாரணமான வேண்டுகோள் இல்லை. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் வீணாகி போகாம இருக்க இன்னும் என்ன தேவை அப்படின்றத உணர்ந்து ஞானத்தோட அதை கேட்டாங்க. அவங்க கேட்ட அந்த ஒரு வேண்டுகோள் இன்று நம்மளுடைய ஜப வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இன்று நீங்க செய்ய போகிற ஜபம் இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியதா இருக்கலாம். இப்போ நாம ஒரு வசனம் வாசிக்கலாம். யோசுவா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வளர்ச்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இந்த ஒரு வசனத்துல ஞானமா ஜெபிப்பதற்கான ஒரு ஆழமான ஒரு ரகசியம் மறைந்திருக்குது. அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வசனத்துல சொல்லியிருக்கக்கூடிய அந்த பெண் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்சால். அவங்க காலேபோட மகள். அவளுக்கு ஒரு நிலம் பரிசாக கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நிலம் தண்ணீர் இல்லாத ஒரு நிலமா இருந்துச்சு. ஆனா வெளியே இருந்து பார்த்தா அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆனா அக்சால் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டா, நிலம் இருந்தா மட்டும் போதாது, தண்ணீர் இல்லைன்னா அந்த நிலமே பயனற்றதா தான் இருக்கும் அப்படின்றத அவ தெரிஞ்சுக்கிட்டா. அதனால அவ அமைதியா இருக்கல. தன்னுடைய அப்பா கிட்ட போய் கேட்கிறா, நீர் எனக்கு நிலத்தை கொடுத்தீரு, அதோட நீரூற்றுகளையும் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவ கேட்டது பேராசை இல்ல, தொலைநோக்கு பார்வையோட ஞானமா அவ வந்து செயல்படுறா. அப்போ அவ கேட்டதை கேட்ட காலேபு அவளுக்கு மேல் ஊற்றுக்களையும் கீழ் ஊற்றுக்களையும் கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜபங்களும் சில நேரங்களில் இப்படிதான் இருக்குது. நம்ம ஆசீர்வாதத்தை மட்டும் ஆண்டவரிடத்துல கேட்குறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிலைநிறுத்தப்பட்டிருக்க தேவையான கிருபையை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்பதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ரொம்ப நாளாக ஜெபிப்போம், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை தாருங்கப்பா, நீங்கள் நல்ல வேலையை தந்தீங்கன்னா நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரும் நமக்கு ஒரு நல்ல வேலையை நமக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த வேலையில் வரக்கூடிய சில பிரச்சனைகளை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் ஒரு நல்ல வேலையை தானே ஆண்டவரே கேட்டேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு வேலையை கொடுத்துட்டீங்க, அந்த வேலையில் இப்படிலாம் பிரச்சனை வருதே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் அந்த வேலை உங்களுக்கு ஆசீர்வாதமான வேலை தான். ஆனா நீங்க ஆண்டவரிடத்துல ஒரு விஷயத்த கேட்க மறந்துட்டீங்க. என்ன அப்படின்னா, அந்த வேலையில நான் ஞானத்தோடவும் புத்தியோடவும் செயல்படுறதுக்கு தேவையான ஒரு ஞானத்தை எனக்கு நீங்க கொடுங்க அப்படின்றத நீங்க கேட்க மறந்துட்டீங்க. அதனாலதான் இப்போ இந்த வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு பெருசா தெரியுது, அதை ஹேண்டில் பண்ண முடியல. அப்போ தேவன் எனக்கு நன்மையானதை செய்யல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அதே மாதிரி தான் எனக்கு திருமணமாக வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த குடும்பத்தை நம்ம அன்போடு நடத்துறதுக்கு ஞானத்தை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கறது இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு இந்தந்த பண தேவைகள்லாம் இருக்குதுப்பா, அதெல்லாம் சந்திங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆனால் இந்த பணங்கள் எல்லாமே என் கையில் வந்ததுக்கப்புறம் அதை நான் எப்படி சரியாக வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படின்றத ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். அதே மாதிரி எனக்கு ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கே சப்பா, எனக்கு ஒரு ஊழியத்தை செய்யறதுக்கான வாசலை திறங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். ஆனா அது தாழ்மையோட சுமக்கும் கிருபைய ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க மறந்துடுறோம். ஸோ அக்சால் நமக்கு கற்றுக் கொடுக்கறதே இந்த ஒரு விஷயம் தான். ஆசீர்வாதம் மட்டும் நம்ம வாழ்க்கையில கேட்கக்கூடாது, அதை பயனுள்ளதாக மாற்றுகிற நீரூற்றுகளையும் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கணும். தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் முழுமையா வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி சொன்னா தேவையானவற்றையும், அதாவது ஞானத்தையும் நம்ம கேட்க வேண்டும் ஆண்டவரிடத்துல.
ஸோ இன்னையிலிருந்து நீங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் வந்து கேளுங்க. ஆண்டவரே, இந்த மூடப்பட்ட கதவை என்னுடைய வாழ்க்கையில் திறக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த கதவு வழியாக நான் சரியாக நடக்கவும் ஞானத்தோடு நான் செயல்படவும் எனக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் நீங்கள் வெற்றியை தந்ததுக்காக நன்றி அப்பா. இந்த வெற்றியிலையும் நான் தாழ்மையுள்ள இருதயத்தோடு கூட அன்புள்ளவனாக இருக்க நீங்கள் எனக்கு கிருபை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்க. என்னுடைய பொருளாதாரத்தை நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பணங்கள் எல்லாத்தையும் நான் சரியா பயன்படுத்தவும் புத்தியா நடந்து கொள்ளவும் நீங்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. அதே மாதிரி ஆண்டவரே, நீங்க எனக்கு ஆசீர்வாதத்தை தரப்போ அது என்னுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க செய்யக்கூடிய மேல் ஊற்றுக்களையும் கீழ் ஊற்றுக்களையும் என்னுடைய வாழ்க்கையில நீங்க தாருங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல கேளுங்க. அப்ப ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவாங்க. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேலையிலும் தகப்பனே, அக்சால் மாதிரி தகப்பனே, ஞானத்தோட நாங்க செயல்பட ராஜா நீங்க கிருபை கொடுங்கப்பா. அந்த ஞானத்தை அப்பா இந்த நாள்ல எங்களுக்கு நீங்க கொடுங்கப்பா. நாங்க தேவையை மட்டும் பார்க்காம தகப்பனே, உங்களுடைய சித்தத்தை அறிந்து அதின்படி நாங்க நடக்கிறவர்களாக எங்களை நீங்க மாற்றுங்கப்பா. இத்தனை நாட்கள் அப்பா நாங்க தவறாக ஜெபித்து கொண்டு இருந்திருக்கலாம்ப்பா. அதை நீங்க ஒரு விசையாக மன்னிங்க தகப்பனே. இந்த நாள்ல நீங்க எங்களுக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்களை தகப்பனே நாங்க சுதந்திரித்துக் கொள்வதற்காக தகப்பனே நல்ல ஞானத்தையும் புத்தியும் அப்பா எங்களுக்கு நீங்க தந்து இந்த நாள்ல நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய குடும்பம், வேலை, படிப்பு, தொழில், ஊழியம் இது எல்லாத்துலயும் உங்களை வழி நடத்துறது எங்களோடு கூட இருப்பதாகப்பா. நீங்க இந்த நாள்ல திறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதமான கதவுகள் வழியாக நாங்க நடக்கிறதுக்கு தேவையான ஞானத்தையும் கிருபை பலனையும் அப்பா தந்து எங்களை நீங்க இந்த நாள்ல நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள்ல நாங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுலையும் பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராகப்பா. அப்படியாக இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் நீர் பேராய் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று அக்சாலை பத்தி நம்ம பார்த்தது போல நீங்களும் ஞானமாக ஜெபிங்க. ஆசீர்வாதத்தை மட்டும் நீங்க ஆண்டவர் இடத்துல கேட்காதீங்க. அந்த ஆசீர்வாதத்தை பயனுள்ளதாக மாற்றக்கூடிய நீரூற்றுக்களையும் ஆண்டவரிடத்துல நீங்க கேளுங்க. நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு தேவையானதை அறிந்து சரியான நேரத்தில் அதை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா வாய்ஸ் நோட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். தேவன் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் மேல் ஊற்றுக்களையும் கீழ் ஊற்றுக்களையும் திறந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.